ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 26/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த தர்மத்தினரிடமும் வெறுப்பு அல்லது கோபம் ஏற்பட முடியாது ஏன்னு பாபா கேக்குறாங்க. ஏன்னா நீங்க விதை மற்றும் மரத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த மனித சிருஷ்டியானது எல்லையற்ற மரமாக இருப்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இதுல ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு என்று நடிப்பு இருக்குது. நாடகத்துல ஒரு பொழுதும் நடிகர்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்படைய மாட்டாங்க. நாம் இந்த நாடகத்துல ஹீரோ ஹீரோயின் நடிப்பு நடித்திருக்கிறோம். நாம் என்ன சுகத்தை அடைந்திருந்தோமோ அதை வேறு யாருமே அடைய முடியாது. முழு உலகின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் நாம் என்ற குஷி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் பார்த்து நடிக்கக்கூடிய ஹீரோ பார்த்துதாரிகள் நீங்க தான் அப்படின்றத சொல்ற. ஏன்னா இது உலக நாடகமா இருக்குது. இப்ப உலகத்துல சீரியல் எடுக்கிறாங்க, சினிமாலாம் எடுக்கிறாங்க. அங்க ஹீரோ ஹீரோயின் தான் முன்னாடி முன்னிறுத்தப்பட்டு படமாக்கப்படுது. அதே போலதான் ஹீரோ ஹீரோயின் பார்த்து நடிக்கக்கூடியவங்க இந்த சங்கம யுகத்துல இருக்கீங்க. தேவி தேவதைகளா வாழும் போதும் நீங்க ஹீரோ ஹீரோயின் பார்த்து பண்றீங்க. இப்ப இந்த சங்கம யுகத்திலையும் அதை பார்த்து நீங்க பண்றீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு ஆத்மாலையும் அவங்கவுங்களுக்கான பாகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்குதான் ஒரு நல்ல ஞான பாயிண்ட் இருக்கு. அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாய் இருக்குது. அதுவும் ஒருபோதும் அழியாது. ஆத்மா எப்படி அழியாதோ அது போல இந்த பாகமும் ஒருபோதும் அழியாது. அப்ப யார் இந்த ஹீரோ ஹீரோயின் பார்ட் இப்ப பண்றாங்களோ அவங்கதான் ஒவ்வொரு கல்பமும் பண்ணுவாங்க. அப்ப இங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத கவனம் வச்சு இந்த உலக நாடகத்துல உங்க பார்ட்டை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இந்த சங்கம யுகம் தான் விதையா இருக்குது. இங்க இந்த விதையை உருவாக்கும் போதுதான் அது மரமா விருட்சமா மற்ற யுகங்கள்ல வெளிப்படும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஓம் சாந்தி என்று கூறியதும் புத்தியில் என்ன வரணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஓம் சாந்தி என்று கூறியதுமே குழந்தைங்களாகி உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அது முழுவதும் புத்தியில வரணும். தந்தையின் புத்தியிலும் என்ன மாதிரியான ஞானம் இருக்குது? இது மனித சிருஷ்டிக்கான மரம். இதனை கல்ப விருட்சம்னு சொல்றாங்க. அது எப்படி உருவானது, எவ்வாறு வளர்க்கப்படுது, பிறகு எப்படி விநாசம் ஆகுது போன்ற முழுவதுமே புத்தியில வரணும் அப்படிங்கிறாங்க பாபா. முழு சுயதர்சன சக்கரமும் ஞாபகம் வரணும்ன்றாங்க. எப்படி இங்க பார்ட் பண்ண வந்தீங்க, எப்படி இந்த உலகத்துல பாகம் நடிக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு யுக கணக்குலயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியுகத்துல நான் முழுமையான தேவதையா வாழ்ந்தேன். திரேதா யுகத்துல ஆஃப் கேஸ்ட் தேவதையா, பாதி தேவதையா மாறிட்டேன். இப்படி துவாபர யுகத்துல நான் இப்படி விகார வழி வாம மார்க்கத்துல வந்ததுனால இப்படி பக்தி மார்க்கத்துக்கு வந்து சேர வேண்டியதா போயிருச்சு. அப்புறம் அந்த விகாரங்களின் பாவங்களின் கணக்குனால கலியுகத்துல ரொம்ப மோசமான நிலையை அடைய வேண்டியதா போயிடுச்சு. சங்கம யுகத்துல இப்ப தந்தைய அடைஞ்சு இந்த மாதிரி பாட்டு பண்றதுக்கு இப்ப தயாராகிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், பிரஜாபிதா பிரம்மாவை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன? பிரஜாபிதா பிரம்மாவின் தொழிலையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரம்மாவை யாருமே நினைவு செய்யறது இல்ல, அறிந்திருக்கவும் இல்ல. அஜ்மீர்ல பிரம்மாவோட கோயில் இருக்குது. திரிமூர்த்தி சித்திரத்தை உருவாக்கும் பொழுது அதுல பிரம்மா விஷ்ணு சங்கர் உள்ளனர். பிரம்ம தேவதாய நமகன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பிரம்மாவை தேவதைன்னு சொல்ல முடியாது என்பதை குழந்தைங்களாகி நீங்க இப்போது தெரிஞ்சிருக்கிறீங்க. எப்பொழுது சம்பூர்ணமாகிறாரோ அப்பொழுதுதான் தேவதைன்னு சொல்ல முடியும். சம்பூர்ணமான பின்பு சூட்சும வதனத்திற்கு சென்று விடுவார். இது அப்ப சொல்லியிருக்கிற முரளி. பிரம்மா சோ தேவதா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா தேவதாய நமக அப்படின்றத அப்பா இப்படி பிரிச்சு சொல்லுவாரு. பிரம்மா சோ தேவதா அப்படின்னு, பிராமணன் சோ தேவதா அப்படின்றத சொல்லுவாரு. பிராமணன் இருந்துதான் தேவதை ஆக முடியும். ஆனா இங்க பிரம்மா தேவதாய நமகன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப பிரம்மா இப்ப தேவதையாக இல்ல, ஒரு சாக்கார ரூபத்துல இருக்கும்போது தூய்மையற்ற சரீரத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரை தேவதைன்னு சொல்ல முடியாது, முயற்சியாளர் தான் சொல்ல முடியும் பிராமணர்களை. அந்த பிராமணர்கள் முழுமை நிலை அடையும் போது, சம்பூர்ண நிலை அடையும் போது சூட்சமவதத்துக்கு போயிடுறாங்க. அப்பதான் அவங்கள சூட்சம தேவதைன்னு சொல்ல முடியும். அந்த சூட்சம தேவதைகளையே இங்க அடுத்து நிராகார உலகத்துக்கு போயிடுறாங்க, பரந்தாமத்துக்கு.
3 ரூபம் இருக்குது. என்னென்னது? சாக்காரம், சூட்சமம், அதிசூட்சமம். அதிசூட்சமம்னு சொல்றதுதான் நிராகார உலகம். அங்க பரந்தாமத்துல வெறும் ஆத்ம ஒளிப்பொலி மட்டும்தானே இருக்கும். இந்த 3 ஸ்டேஜை நீங்க கடந்து போகணும். அப்புறம் அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் போது பரந்தாமத்துல தேவதையா இங்க சத்தியுகத்துக்கு இறங்கி வாரீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அதான் பிராமணன்ல இருந்து இத்தனை ஸ்டேஜ் இருக்குது, கடந்துதான் தேவதையாக முடியும் அப்படிங்கிறது. பிரம்மா வந்து தேவதைன்னு சொல்ல முடியாது, முயற்சியாளர் தான். இல்ல இல்ல இப்ப வந்து தேவதையா தானே இருக்காங்க பாபா, சம்பூர்ணம் ஆயிட்டார்ல. இப்ப தேவதையாயிட்டாங்க, சூட்சும வதனத்துக்கும் போயிட்டாரு. அப்ப சாகாரத்துல இருந்தப்ப சொன்னது. ஓகே. நெக்ஸ்ட் 2 ரதங்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? உங்களது தந்தையின் பெயர் என்ன என்று பாபா யாரிடத்துல கேட்கிறாரு? ஆத்மாவிடத்தில் நமது பாபா என்று ஆத்மா கூறுது. யார் கூறியது என்று தெரியாதவர்களால் கேள்வி கேட்க முடியாது. அனைவருக்குமே 2 தந்தையர்கள் இருக்கிறாங்க என்பதை குழந்தைங்க இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க. ஞானத்தை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கிறாரு. இது சிவபாபாவின் ரதம் என்பதை குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பாபா இந்த ரதத்தின் மூலம் நமக்கு ஞானம் சொல்றாரு. ஒன்று லௌகீக பிரம்மா பாபாவின் ரதமாக இது இருக்குது, மற்றொன்று ஆன்மீக தந்தையின் ரதமாகவும் இருக்குது. இந்த ஆன்மீக தந்தையின் மகிமை என்னவெனில் சுக கடலானவர், அமைதி கடலானவர். முதலில் அவர் எல்லையற்ற தந்தையானவர், அவர் மூலமாக எல்லையற்ற ஆசி கிடைக்குது அப்படிங்கிறது புத்தியில இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப 2 தந்தை ஒரே இதுல அப்படிங்கறத சொல்றாரு. ஒரே உடம்புல 2 தந்தை இருக்காங்க. பிரம்மா தந்தை இருக்காரு, அவர் இந்த அலௌகீக தந்தையா இருக்காரு உங்களுக்கு. அது கூடவே உள்ள ஆன்மீக தந்தை இருக்காரு, சிவ பரமாத்மாவும் இருக்காரு. அவர்தான் ஞான கடல், சுக கடல், சாந்தியின் கடல், மகிழ்ச்சியின் கடல்னு சொல்லப்படுறாங்க. அப்ப 2 தந்தை ஒரே உடல்ல இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனா பரமாத்மா ஆன்மீக தந்தை மூலமா தான் ஆஸ்தி எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றேன். அப்ப உடல் ரீதியா ஒரு தந்தை இருக்காரு. எப்படி? அங்க பிரம்மாவை வச்சிருக்காரு. உடல் ரீதியான ஒரு தந்தை ஒரு வழிகாட்டுதலுக்காக, ஒரு நடத்துறதுக்காக, யஜ்யத்தை நடத்துறதுக்காக. இன்னொரு தந்தை ஆன்மீக தந்தை, அவர் நிராகாரமா இருக்காரு. இவர் சாக்காரத்துல, அவர் நிராகாரத்துல இருக்காரு அப்படிங்கறத சொல்றான். நெக்ஸ்ட், சௌபாக்கியம் மட்டுமன்றி பல மடங்கு பாக்கியம் என பாபா கூறியிருக்கிறது என்ன? பதீத்த பாவனரை வாருங்கன்னு நிராகாரமானவரை நம்ம அழைச்சிருக்கிறோம். ஆத்மா தான் அழைக்குது. தூய்மையான ஆத்மாவாக இருக்கிற பொழுது அழைப்பது கிடையாது, தூய்மை இல்லாம இருப்பதாலதான் அழைக்குது. பதீத்த பாவன் தந்தை இப்பொழுது இந்த சரீரத்துல வந்திருக்கிறாரு என்பதை உங்களது ஆத்மா தெரிஞ்சிருக்குது. நான் அவருடையவராக ஆகியிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது சௌபாக்கியம் மட்டுமன்றி பல மடங்கு பாக்கியத்திற்கான விஷயமாகும். பிறகு அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்கணும்? இந்த நேரத்துல தந்தை வந்திருக்கிறாரு, இது புது விஷயம். சிவ ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. ஆக கண்டிப்பாக அவர் ஒரே ஒரு முறைதான் வர்றாரு அப்படிங்க. சௌபாக்கியம் பல மடங்கு பாக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சௌபாக்கியம் அப்படின்னா சௌனா 100ன்னு அர்த்தம். 100 மடங்கு பாக்கியம். 100 மடங்கு பாக்கியம் மட்டும் இல்ல, இப்ப உங்களுக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மாக்கள் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க. அவங்களுக்கு தான் இந்த தூய்மையற்றவர் தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை செய்யறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் யாரு? தூய்மை பணியாளர், பதித்த பாவனர். பதித்தம் ஆயிட்டீங்க, மொத்தமாவே தமோ பிரதானம் அப்படிங்கறதான் பதித்தம்னு சொல்லப்படும். அப்படி இருக்கவங்கள பாவனமா செய்யறாரு. பாவனம்னா 100 மடங்கு பாக்கியசாலிகள் சொன்னார் இல்லையா? அது 100 மடங்கு கூட இல்ல, அதை விட பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளா மாறுறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த சம்பந்தத்துல இந்த காரியத்தை நான் செய்யறேன், உங்களை பல கோடி மடங்குக்கு பாக்கியசாலியா ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட தந்தையே மறக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்படிப்பட்ட தந்தையை நீங்க மறக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. நெக்ஸ்ட், யாரை புதியவர்கள் மட்டுமின்றி தேவதைகள் என்றும் கூற முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, லட்சுமி நாராயணன் சத்தியுகத்துல இருந்திருக்கிறாங்க, இந்த நேரத்துல கிடையாது. அவங்க மறுபிறப்பு எடுத்திருப்பாங்கிறதையும் நீங்க புரிய வைக்கணும். 16 கலையிலிருந்து 14, 12 கலைகள்ல வந்திருப்பாங்க. இது உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. புது உலகை தான் சத்யுகம் என்று கூறப்படுது. அங்கு அனைத்தும் புதியதாக தான் இருக்கும்.
தேவதா தர்மம் என்ற பெயரும் பாடப்பட்டிருக்குது. அதே தேவதைங்க விகார மார்க்கத்துல செல்கிற போது புதியவர்கள் மட்டுமன்றி தேவதைகள் என்றும் சொல்ல முடியாது. நாம அவர்களது வம்சத்தினர் என்று யாரும் சொல்றதில்ல. ஒருவேளை தன்னை அவர்களது வம்சத்தினர் என்று நினைச்சாங்கன்னா அவர்கள் மகிமையும் தன்னை நிந்தனையும் ஏன் செய்யறாங்க? அவர்களை மகிமைகள் செய்கின்ற பொழுது அவர்களை தூய்மையானவர்கள் என்றும் தன்னை அசுத்தமானவர் தூய்மையற்றவர் என்றும் உணர்றாங்க. தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக ஆகுறாங்க, மறுபிறப்பு எடுக்கிறாங்க. முதல்ல யார் தூய்மையாக இருந்தாங்களோ அவர்களே பிறகு தூய்மை இல்லாமல் ஆகுறாங்க. தூய்மையுடன் இருந்து இப்பொழுது தூய்மை இழந்தவராக ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க பள்ளியில படிக்கிறீங்க. இதில் வரிசை கிரமம் 1, 2ஆம் வகுப்பு என்பது ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அப்ப தேவி தேவதைகள் லட்சுமி நாராயணர்கள் 16 கலைகள் உடையவர்களா இருந்தாங்க. அப்ப 14, 12 கலைகள் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா 21 பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிறவிலையும் ஆத்மா வேற வேற சரீரத்தை எடுக்கும் போது அதனுடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. எப்படி ஒரு பௌர்ணமி நிலவுல இருந்து தேய்பிறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா குறையுது இல்லையா? அது போல தேவதைகளுடைய கலைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறவிலையும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சுக்கிட்டே 21 பிறவி எடுக்கும்போது முழுமையா இந்த உலக நாடக சக்கரம் 2500 வருஷம் முடியுது. அப்புறமும் தூய்மையானவர்களை தான் இருந்திருக்காங்க 21 பிறவிலையும். அடுத்து 22வது பிறவி அப்படின்னு துவாபர யுகத்துக்குள்ள வரும்போது வாம மார்க்கத்துல போறாங்க. விகாரத்துல விழுந்ததுனால தூய்மையற்றவர்களா மாறுறாங்க. இந்த 21 பிறவி முழுக்க முழுக்க தூய்மையானவர்களா வாழ்ந்தவங்களே இப்படி தூய்மையற்றவர்களா மாறுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அவர்களே தங்களை தேவி தேவதையர்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா தூய்மையற்றவர்களா மாறிட்டாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கே சிலைகளை எழுப்பி அவங்களே வழிபாடு செய்யறாங்க. இவங்க தூய்மையானவர்கள், நம்ம தூய்மையற்றவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்படி வழிபடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தூய்மையற்றவர்களா மாறி இருக்கோம், நம்ம மறுபடியும் தூய்மையானவர்களா மாறணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரமாத்மா நமக்காக ஸ்ரீமத்ங்கிற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறாரு. அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், யார் குருவோ மகாத்மாவோ மகா புருஷரோ கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. நமக்கு தந்தை கற்பிக்கிறாருங்கிறத குழந்தைங்களாகி நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனாலதான் வர்றீங்க இல்லையா? இல்லைனால் இங்க வர வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. இவர் குருவோ மகாத்மாவோ மகா புருஷரோ எல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண மனித சரீரமாகும். அதுவும் மிக பழையதாகும். பல பிறப்பின் கடைசியில நான் இவர்ல பிரவேசிக்கிறேன். வேறு எந்த மகிமையும் இவருக்கு கிடையாது. இவரிடத்தில் பிரவேசமாகிறதுனால இவருக்கு பெயர் ஏற்படுது. இல்லைன்னா பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வருவார்? மனிதர்கள் கண்டிப்பாக குழப்பம் அடைகிறாங்க இல்லையா? தந்தை உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாரு, அதனாலதான் நீங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. பிரம்மாவின் தந்தை யார்? பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இவர்களை படைக்கக்கூடியவர் சிவபாபா. புத்தி மேலே சென்று விடுது. இவர்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மாவின் படைப்புகள் ஆவர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் தொழில்கள் தனித்தனியானவை. யாராவது 3-4 பேர் சேர்ந்திருப்பர். அதனால் அவர்கள் தொழில்கள் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப பிரம்மா பாபா சொல்றாரு, நான் இந்த பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகும் போதுதான் இவருக்கு பேர் மகிமை எல்லாம் கிடைக்குது. மற்றபடி இவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. இவரோ 84 பிறவிகள் எடுத்த ஒரு தமோ பிரதான நிலை அடைஞ்ச ஒரு ஆத்மாவா இருந்தாரு. நான் பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் எப்ப இவருக்குள்ள பிரவேசம் ஆகிறனோ அப்ப இவருக்கும் அந்த பேர் கிடைக்குது அப்படிங்கறத சொல்ற, மகிமை ஏற்படுது இவருக்கு அப்படின்னு. அதனோடு கூடவே இப்ப அந்த சூட்சும வதனத்தை பத்தியும் சொல்றாரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அப்படின்னு 3 விதமான காரியங்களை செய்யக்கூடியவர் சிவபரமாத்மா தான். இந்த பிரம்மா பாபாவை பிரஜாபிதான்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப இந்த பிரம்மா பாபா தான் இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அப்படிங்கிற 3 பார்ட் பண்றாரு. அப்படிங்கிறது சூட்சுமத்துல நடக்கக்கூடிய விஷயம். இது பிரம்மா படைக்கக்கூடியவர்னு சொல்லியிருக்காங்க. படைப்பை உருவாக்குறோம் இல்லையா, இவர் மூலமா தான் ஸ்தாபனை உண்டாகுதுன்னு சிவபாபா சொல்றாரு இல்லையா. இப்ப இவர் மூலமா ஸ்தாபனைங்கிறது படைப்பு, இவர் மூலமா தான் பாலனையும் நடக்குது. பாலனைனா என்ன? வளர்ப்பு.
இங்க யஜ்யத்தையும் இவர் மூலமா தான் வளர்த்து போனது. அப்புறம் சத்தியுகத்திலையும் இவர் தான் வந்து பாலனை செய்ய போறார். அதான் விஷ்ணு. சங்கரன் அப்படிங்கிறது இந்த உலகத்தின் விநாச நேரம். எப்ப அங்க பக்தி மார்க்கத்துல கூட சொல்லியிருக்காங்க, எப்ப சங்கரன் 3ஆம் கண்ணை முழுமையா திறந்தாரோ அப்ப இந்த முழு உலகமும் விநாசம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே போலதான் இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சும நிலை 3ஆம் கண் எப்ப திறந்ததோ அப்ப இவருக்குள்ள இருக்க அந்த விகாரங்கள் மொத்தமா எரிஞ்சு சாம்பலானால இவர் சூட்சும வதனத்துக்கு போய் சேர்ந்துட்டார். இந்த 3 விதமான காரியங்களை செய்யறதுக்கு தான் சிவபரமாத்மா வந்திருக்கார். இது பிரம்மாவுக்கு மட்டும் இல்ல, பிரம்மா, குமார், குமாரிகள் யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி செய்யறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயுமே இந்த 3 விதமான நிலைகள் கடந்துதான் போகுது அப்படிங்கறத சொல்ற. இந்த 3 விதமான காரியங்கள் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்குமே இருக்கு. அது சூட்சும வதனத்துல நடக்குது. இன்னும் ஒரு சில முறையிலாம் சொல்லுவாரப்பா, உங்களை நான் சூட்சும வதனத்துல அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சூட்சுமத்துல அலங்காரம் பண்றாரா அப்பா நம்மள. அதுதான் அந்த சூட்சும வதனத்தின் காரியங்களா இருக்கு. என்ன விதமான அலங்காரம் பண்றாரு? எப்படி தெய்வீக குணங்களின் அலங்காரம், சக்திகளின் அலங்காரம், அதெல்லாம் நம்ம இங்க பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் கொண்டுட்டு வரணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பண்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து சூட்சும வதனத்துல ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்றேன். நெக்ஸ்ட், எது அதிசயமான விஷயம்னு பாபா கேக்குறாங்க. இத்தனை கோடி ஆத்மாக்கள்ல ஒருவரது பாகத்தை போன்று மற்றொருவருக்கு கிடைக்காது. இது அதிசயமான விஷயம் அப்படின்னு புரிய வைக்கப்படுது. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க, இப்பொழுது சக்கரம் முடிவடையுது, கடைசி இல்லையா, அனைவருமே திரும்பி செல்லுவாங்க, சக்கரம் திரும்பவும் சுற்றணும். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை விதவிதமான முறையில புரிய வச்சு கொண்டிருக்கிறார். புது விஷயம் இல்லையா, கல்பத்திற்கு முன்பும் புரிய வைத்திருந்தேன் என்று சொல்றாரு. அன்பான தந்தையா இருக்காரு. இப்படிப்பட்ட தந்தையை மிக அன்போட நினைவு செய்யணும் அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு ஆத்மாலையும் அதற்கான பாகங்கள் பதிவாய் இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்க ஒருத்தரை போல இன்னொருத்தர் பாகம் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி பாகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பாகத்தின் அடிப்படையில தான் இவங்க எல்லாம் பார்த்து பண்றாங்க. இப்ப டிராமாவோட இறுதி நேரம் வந்தாச்சு. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஒருத்தரோட பாட்டு மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. இதுதான் அதிசயமான விஷயமா இருக்கு. எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க, எப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விளையாட்டு, விளையாட்டு அப்படின்னு. மனிதர்கள் கூட உடல் கூட எல்லாருக்கும் ஒரு ட்வின்ஸா இருக்காங்கன்னா ஒண்ணு போல இருக்கும். ஆனா ஆத்மா அவங்களுக்குள்ளே வித்தியாசம் சிறிதளவாவது இருக்கும் பாவம். இல்ல, உடல் ஒரே மாதிரி இருக்கும். உடல் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஆத்மா தன்மைகள் வேற வேற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ள இருக்க குணம் அவங்கள்ட்ட இருக்காது, அவங்கள்ட்ட இருக்க குணமும் அந்த உடல் முக வேறுபாட்டுல கூட வித்தியாசம் இருக்குமாங்கிறது. கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்குங்கிறாரு பாபா. ஓகே ஓகே. அது அந்த தாய் தந்தைக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம பாக்குறப்ப தெரியாது. தாய் தந்தை பாக்குறப்ப அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க. ஆனா ஆத்மாவுடைய பாகம் மாறாது. இவங்க பாகம் வேற மாதிரிதான் இருக்கும், அவங்க மாதிரிதான் இருக்கும். இவங்களுக்கு பிடிச்சதான் இவங்க செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்க செய்வாங்க. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனி பாகம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு இந்த உலக நாடகத்துல. நெக்ஸ்ட், யார் சாம்பிராணி போடும்போது யார் மூக்கை பொத்தி கொள்றாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, முன்பு வந்து அனைவருமே ஒருவரை மட்டுமே பூஜை செய்வீங்க, வேறுபாட்டுக்கான விஷயமே கிடையாது. இப்ப வந்து எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது. இவர் ராமரின் பக்தராக இருக்கிறாரு, இவர் கிருஷ்ணரின் பக்தராக இருக்கிறாரு. ராமரோட பக்தர் வந்து சாம்பிராணி போடுகிற போது கிருஷ்ணரோட பக்தர் வந்து மூக்கை பொத்திக்கிறாங்களாம். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல உள்ளன. நமது பகவான் உயர்ந்தவர் என்று அவர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் நமது பகவான் தான் உயர்ந்தவர் என்று சொல்றாங்க. இரண்டு என்று நினைத்துறாங்க. இது தவறாக இருக்கிற காரணத்தினால அனைவருமே தவறான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ராமர் வேற கிருஷ்ணர் வேறையா. ஆமா, அதான் அப்பா சொல்றாரு இல்லையா, சத்தியுகத்துலதான் கிருஷ்ணர் லட்சுமி நாராயணர் எல்லாம் இருந்தாங்க, திரேதாயுகத்துல ராம் சீதைகள்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா. அது போல இங்கேயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி மாறி மாறி சண்டை போட்டு இருந்தா பகவான் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ராமருடைய பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டாங்க, கிருஷ்ணரோட பக்தர்கள் ராமரை ஏத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. அதான் மாறி மாறி சாம்பிராணி போட
சாம்பிராணி போடும்போது மாறி மாறி மூக்கு அவங்க பொத்திக்கிறாங்க. சாம்பிராணி போட்டா இவங்க மூக்க பத்தி வாங்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதிருக்கும். சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்களா? அந்த அதான் அளவுக்கு இப்படி இப்படி இல்ல. வேறுபாடோட இருக்காங்க. இப்படி இருந்தாங்கன்னா எப்படி பகவானை கண்டுபிடிப்பாங்க? ஒரு தேகதாரிகள் 2 பேருமே, 2 தேகதாரிகளும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இவங்க பகவான் அவங்க பகவான் சொன்னா உண்மையான பகவானை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கறத கொஸ்டின் கேக்குறாரு. அப்ப நீங்க தான் புரிய வைக்கணும். ஏன்னா இறைவன் காண முடியாதவர், காண கிடைக்காதவர்னு அங்கேயே எழுதியிருக்காங்க, சாஸ்திரத்திலேதான் எழுதியிருக்காங்க. இதுவும் சாஸ்திரத்தை எழுதியிருக்காங்க. என்ன அர்த்தம் இல்லாம ஒரு சாஸ்திரத்தை எழுதியிருக்காங்க? அது எழுதினவங்களும் மனிதர்கள் இல்லையா? அதான் அஞ்ஞானத்தின் இருள் மூழ்கிற நேரம் துவாபர யுகம், அந்த நேரத்துல எழுதப்பட்ட ஞானத்திலையும் சொல்றாரு இல்லையா, மாவளவு பொய் இருக்கும், உப்பளவுதான் உண்மை இருக்கும் அப்படின்னு. அதுலதான் அந்த உப்பளவு உண்மைதான் இறைவன் காண முடியாதவர், காண கிடைக்காதவர்னு சின்ன சின்ன உண்மைகள் இருக்குதாங்க. நிராகாரர் அப்படின்னு சொல்லப்பட்ட உண்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மன்மனாபவம் மந்திரம், மத்தியாஜீபவ, நஸ்த மோகா ஸ்மிருதி சொரூபம், இதெல்லாம் சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. அதுக்கு ஒன்னான உண்மையான அர்த்தம் தெரியாது, இருந்தாலும் அதுல உப்பளவு கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கு இல்லையா. ஆனா மாவளவுக்கு பொய் இருக்கு அப்படிங்கறத சொல்ற. அந்த சப்பாத்திக்கு மாவு பிணையும்ல உப்பு போட்டு, அத சொல்ற அந்த உதாரணத்துல சொல்லுவார் அப்பா. அப்ப பாருங்க, சாஸ்திரத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மனிதர் எதை ஃபாலோ பண்ணுவாங்க? அதனாலதான் அப்பா மொத்த சாஸ்திரத்தின் சாரத்தை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார் முரளியில. அப்ப புரிஞ்சுக்கோங்க, சாஸ்திரத்துல எதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கறத சொல்றேன். நெக்ஸ்ட் பக்தி தான், ஞானம் தான்னு பாபா சொல்றது என்ன? தந்தை சொல்றாரு, குழந்தைங்களே பக்தி தான், ஞானம் தான். ஞான கடலானவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். மத்தபடி அவங்க அனைவருமே பக்தியின் கடலாக உள்ளனர். ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுது. இப்ப குழந்தைங்களாக நீங்க ஞானவான்களாக ஆயிட்டு இருக்கிறீங்க. தந்தை உங்களுக்கு தனது மற்றும் முழு சக்கரத்தோடைய அறிமுகத்தையும் கொடுத்திருக்கிறாரு. வேறு யாருமே அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. ஞானத்தை இந்த ஞானக்கடல் தந்தை தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஞான சூரியன் உதிக்கும் போதுதான் பகல் நேரம் வரும். சூரியன் உதிச்சாதானே பகல் வரும். அப்புறம் சூரியன் உதிக்காத நேரம் தான் துவாபர யுகம். அந்த நேரம் சூரியனுடைய ஆத்மாவின் தன்மைகளே மொத்தமா மறைஞ்ச நேரம். அங்க பக்தி ஆரம்பிக்குது. அப்ப அது இரவு நேரம்ன்றது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஞானம்ங்கிறது பகல் நேரம், அப்ப பக்திங்கிறது இரவு நேரம். அப்ப இரவு நேரத்துல அஞ்ஞானத்தின் இருள் பாதிக்கப்பட்டு அறியாமையில போயிட்டீங்க. இப்ப ஞான சூரியன் வந்தாச்சுன்னா, ஞான கடல் வந்தாச்சுன்னா நீங்க வெளிச்சத்துக்கு போயிடுவீங்க, பகல் நேரத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நல்ல புத்திசாலி மனிதர்கள் எதை உணர்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பரமபிதா பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான், மத்த அனைவருமே குழந்தைங்க தான். பரமபிதா என்று யாரும் தன்னை கூறிக்கொள்ள முடியாது. நல்ல புத்திசாலியாக உள்ள மனிதர்கள் இது மிகப்பெரிய நாடகம் என்பதை உணர்றாங்க. இதுல அனைத்து நடிகர்களும் அழிவற்ற பாகத்தை நடிக்கிறாங்க. அந்த சிறிய நாடகம் அழியக்கூடியதாகும். இது அனாதி அழிவற்றதாகும். ஒரு பொழுதும் முடிய போறதும் கிடையாது. இவ்வளவு சிறிய ஆத்மாவுக்கு சரீரத்தை எடுத்து நடிப்பது, பிறகு விட்டு விடுவதற்கான மிகப்பெரிய பாகம் கிடைச்சிருக்குது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. 3 விஷயம்தான் அனாதியானது. ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா, இன்னொன்னு இந்த டிராமா. இதுக்கு 3க்குமே எப்பவுமே அழிவே கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். தன்மைகள் மாறலாம், ஆத்மாவுடைய தன்மைகள் மாறலாம், டிராமாவுடைய தன்மைகள் மாறலாம். சத்துவோ ரஜோ தமோ அப்படிங்கிற தன்மைகள் ஆத்மாவுக்கும் மாறுது, டிராமாவுக்கும் மாறுது. ஆனா பரமாத்மா எப்பவுமே சத்துவ பிரதான நிலையிலே, நிரந்தரமான நிலையிலே இருக்காரு. ஆனா 3 விதமான இந்த விஷயங்களும் அழிய போறது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது நமது ஊர்வலம் என பாபா சொல்றது என்ன? திருமண ஊர்வலம்லாம் நடக்குது, சிவனின் ஊர்வலமும் சொல்றாங்க, அது சிவனோட ஊர்வலம்னு சொல்றாங்களாம். இது நமது ஊர்வலம் அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க அனைவரும் பக்தைகளாக இருக்கிறீங்க. நான் பகவான், நீங்கள் அனைவரும் நாயகிகள். உங்களை அலங்கரித்து அழைத்து செல்றதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. ஆக எவ்வளவு குஷியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நாயகன் வந்தாச்சு, இப்ப நாயகிகள் பின்னாடியே போகணும். போறோமா? இப்ப நம்ம நாயகன் வந்தாச்சு, அவர்தான் வந்துட்டாரு, நம்ம போறோமா? இப்ப நம்ம சரீரத்துல உட்கார்ந்து இருக்கோம், அலங்கரிக்கிறாரு. இப்ப சொன்னா இல்லையா, இப்ப சூட்சுமத்தை நம்மள அலங்கரிக்கிறாரு அப்படின்னு.
ம், அதுதான் இப்ப நாயகன் கூட போகணும்னா இப்ப அலங்காரம் பண்ணிட்டு தான் நாயகனை திருமணம் செய்ய போகணும் அப்படிங்கறத இப்ப ஆத்மாக்களுக்கு நமக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஆத்மாக்களான நீங்க தான் நாயகிகள், என்னுடைய நாயகிகள். அப்ப அவர் நாயகனா வந்திருக்காரு. ம், அப்ப நாயகன் என்ன காரியம் செய்வாரு? ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கக்கூடிய காரியத்தை அந்த நாயகன் தான் செய்யணும். அங்க ராமாயணத்துல கூட கதை இருக்கு இல்லையா? ராமர் யாருகிட்ட இருந்து சீதையை விடுவிச்சாரு? ம், ராவணன் கிட்ட இருந்து, ராவணனுடைய சிறையில இருந்து விடுவிச்சார் இல்லையா? அந்த ராமன்றது சொல்லப்பட்டவர் வந்து ஆத்மராமன். ஆத்மராமனை தான் பரமாத்மான்னு சொல்றோம். நம்ம சீதைங்கிறது சாதாரண ஆத்மா, நம்ம ஆத்ம சீதைகள். ஆத்மராமன் ஆத்ம சீதைகள்னு சொல்லக்கூடியத அவங்க ஸ்தூலமா ஒரு கதையா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம 5 விகாரங்களின் ராவணனுடைய சிறையில மாட்டிருக்கோம். சீதைகளை மீட்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர் இந்த நாயகன் தான். இப்ப அவங்க சீதை கூட எங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ராமருடைய நினைவுலே இருந்தாங்க. அது போல இப்ப நாயகனுடைய நினைவுலே இந்த நாயகிகள் இருந்தீங்கன்னா இந்த ராவணனுடைய சிறையில இருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. உங்களை விடுவிக்கிறதுக்காகவே இந்த நாயகன் வேடம் தரிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னைக்கு நாயகன்ற சம்பந்தம். சிவனை நாம் யார் என கூறுவோம் என பாபா கேக்குறாங்க. தூய்மையான உலகை வந்து ஸ்தாபனை செய்யறதுக்காக மற்றும் தூய்மையற்ற உலகை விநாசம் செய்யறதுக்காக வாருங்கள்னு நம்ம தான் அழைச்சிருக்கிறோம். ஆகையினாலதான் மகா காலன் என்றும் சொல்றீங்க. மகா காலனுக்கும் கோயில் இருக்குது. காலனின் கோயிலை பாக்குறீங்க இல்லையா? சிவனை காலன் என்று கூறுவீர்கள் அல்லவா? வந்து தூய்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறீங்க. ஆத்மாக்களை அழைத்து செல்லுகிறாரு. எல்லையற்ற தந்தை அளவற்ற ஆத்மாக்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறாரு. காலனுக்கெல்லாம் மகா காலன் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி மனமீசு மலர்களாக அழைத்து செல்றார். மனமீசு மலர்களாக ஆகிவிட்டால் பிறகு தந்தை மடியில் அமர்ந்து கொண்டு அழைத்து செல்வாரு. ஒருவேளை தூய்மையாக ஆகவில்லை எனில் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். வித்தியாசம் இருக்குது இல்லையா? பாவம் இருந்தால் பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் அவ்வாறே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிங்கிறவர் யாரு? தர்மராஜர். இப்ப நீங்க அப்பா சொல்ற மாதிரி ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை ஆயிட்டீங்கன்னா நீங்க தூய்மையாகி வீட்டுக்கு போவீங்க. மனம் மீசக்கூடிய மலர்களா மாறி போவீங்க. அப்பாவுடைய மடியிலே வந்துருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மை ஆகலைன்னா என்ன ஆகும்? தர்மராஜர் புரிக்கு போகணும், அங்க தண்டனை அனுபவிக்கணும். அங்க தூய்மையாக்கப்பட்டு நீங்க தந்தை கிட்ட போறது மாதிரி இருக்கும், பரந்தாமத்துக்கு போறது மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இந்த ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குது. அப்ப இந்த ஸ்ரீமத் படி நீங்க நடக்கணும்ன்றது சொல்றாரு. அப்ப இது ஒரு சம்பந்தம். தர்மராஜர் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் கோயில் கூட அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, இங்க காலன் மகா காலன் கோயில் கூட இருக்குதான். கோயில் சிவனுக்கு இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், எவை அனைத்தும் தவறானவை என பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, கிருஷ்ணர் அனைவருக்கும் இனிமையானவராக இருக்கிறார் இல்லையா? எவ்வளவு அன்பாக தூங்க வைக்கிறாங்க. தியானத்துல சிறிய கிருஷ்ணரை பார்த்ததும் உடனே எடுத்து மடியில் அமர்த்தி அன்பு செலுத்துறாங்க. வைகுண்டத்துக்கு சென்று விடுறாங்க. அங்கு கிருஷ்ணரை சைதன்ய ரூபத்துல பாக்குறாங்க. உண்மையில வைகுண்டம் வந்து கொண்டிருக்குது என்பதை குழந்தைங்க நீங்க இப்பொழுது தெரிஞ்சிருக்கிறீங்க. நாம எதிர்காலத்துல இவ்வாறு ஆவோம். ஸ்ரீ கிருஷ்ணரை கலங்கப்படுத்தி இருக்கிறாங்க. இவை அனைத்துமே தவறானது அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இப்படி படுத்திருக்க மாதிரி, பாம்பு படுக்கல படுத்திருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்னன்னா அவர் ஞான சிந்தனையில மூழ்கி இருக்காரு. ஞான சிந்தனையில அரக்கன்னு திறந்த மாதிரிதான் இருக்கும். அப்படியே படுத்திருக்காரு. ஞான சிந்தனை செய்துட்டு இருக்கும் போது அந்த 5 விகாரங்களின் பாம்பு ஆதிசேஷன் காமிச்சிருக்காங்க இல்லையா? 5 தலை பாம்பு, அது 5 விகாரங்களை குறிக்குது. ஞான சிந்தனை செய்து யோக நித்திரையில இருந்தீங்கன்னா இப்படி அந்த 5 விகாரங்களும் உங்களுக்கு அடிமையா இருக்கும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்குரிய சிலை தான் அது. ஆனா பக்தி மார்க்கத்துல தவறுதலா இப்படி கிருஷ்ணருக்கு நிந்தனை ஏற்படுத்துற மாதிரி செய்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. உண்மையிலே ஞான சிந்தனை கிருஷ்ணரை வந்து இதுல பாக்குறப்ப குழந்தைய சின்ன குழந்தைய வந்து பாக்குறப்ப ரொம்ப குஷியா இருக்குது. அப்ப அவங்க வந்து அதை எடுத்து கொஞ்சுறாங்க, எடுத்து மடியில எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு காட்சியா பாக்குறப்ப அந்த இது கிடைக்குதான். வைகுண்டத்துக்கே அப்ப போயிடுறாங்களாம்.
ஓகே. அதுதான் சொல்லியிருப்பாங்க பாபா. அங்க வந்து அப்படியா? சைதன்ய ரூபத்திலையும் இப்ப அங்க வந்து சைதன்ய ரூபத்திலையும் கிருஷ்ணரை பாக்குறாங்க. வைகுண்டத்துக்கே அப்ப போயிடுறாங்க. இப்ப வந்து பக்தி மார்க்கத்துல வந்து கிருஷ்ணரை ரொம்ப களங்கப்படுத்திருக்காங்க. பெண்களோட ஆடையை திருடினாரு இருக்காங்கல்ல, அதுதான் பாபா சொல்லியிருக்காங்க. பக்தி மார்க்க பெண்ணை திருடினாரு அதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. எவ்வளவு இனிமையான குழந்தைய பாக்கும் அந்த கிருஷ்ணர். அந்த குழந்தைய நமக்கு போட்டோல பார்த்தாலே எவ்வளவு அழகா இருக்காரு. சதியுகத்துல எவ்வளவு ஒரு அழகான குழந்தையா இருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் தூய்மையானவர் தான். ஆனா இவங்க பக்தி மார்க்கத்துல அவரையே களங்கப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. 16,108 மனைவிகள் அவருக்கு இருந்ததாலாம் எழுதியிருக்காங்கல்ல. நிறைய களங்கப்படுத்திருப்பாங்க. அத சிசுபாலன் வந்து ஒரு இதுல சொல்லுவான். சிசுபாலன் வந்து ஒரு அவையில இந்த மாதிரி களங்கப்படுத்தியே சொல்லுவான் கிருஷ்ணரை. அதான் அந்த விஷயங்கள் தான், அவ்வளவு விஷயங்களும் கிருஷ்ணரை களங்கப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றேன். வந்து நெக்ஸ்ட் எதை வந்து பக்தியில உள்ளவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னா, குழந்தைங்களாகி உங்களுக்கு முதல்ல போதை ஏற்படணும். ஆரம்பத்துல அதிக சாட்சாத்காரம் தெய்வீக காட்சி எல்லாம் ஏற்பட்டது. பிறகு கடைசியிலும் அதிகமாக ஏற்படும். ஞானம் மிகவும் ரமணிகரமானதாக மனமகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் குஷியுடன் இருக்கணும். பக்தியில எந்த குஷியுமே இருக்கிறது கிடையாது. ஞானத்துல எவ்வளவு குஷி இருக்குது என்று பக்தியில் உள்ளவர்களால் சிறிது கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆக குழந்தைகளாகி உங்களுக்கு முதல்ல இந்த போதை இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஞானத்துலதான் குஷி இருக்குது, போதை இருக்குது, அதீந்திரிய சுகம் ஏற்படுது. எல்லா காரியமும் இந்த ஞானத்துலதான் இருக்குது. அந்த பக்தியில ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு பாவனை தான் செய்யறாங்க. ஒரு பாவிச்சுக்கிறாங்க. ஒரு மூர்த்திய கடவுளா நினைச்சு ஒரு பாவனை செஞ்சு பூஜை புனஸ்காரம் தான் செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ஞானத்துலதான் உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள்லாம், இவ்வளவு பாக்கியங்கள்லாம் கிடைக்குது அப்படின்றப்ப நீங்க எந்த அளவுக்கு போதையில இருக்கணும் அத கூட குழந்தைங்களால நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. குழந்தைங்களே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று யாருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த ஞானத்தை வந்து தந்தையை தவிர வேற எந்த ரிஷி முனி போன்றவர்களாலும் தர முடியாது. லௌகீக குருக்களால் யாருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியெல்லாம் காண்பிக்க முடியாது. எந்த மனிதனுமே குருவாக ஆக முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மாக்களே, குழந்தைங்களே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதான் குருமார்கள். தந்தைக்கு தான் குழந்தைகளே என்று கூறக்கூடிய வழக்கம் இருக்கு. தந்தைக்கு மட்டும்தான் குழந்தைங்களேன்னு சொல்ல முடியும். இவர்கள் எனது படைப்புகள் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த ரிஷி முனிவர்கள்லாம் சொல்ல முடியாது குழந்தைகள்னு. ஆனா அப்பா வந்து சொல்றாரு குழந்தைகளே அப்படின்னு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப குருமார்கள் வந்து தூய்மையாக்குறோம் அப்படின்றது சொல்றதெல்லாம் தவறு. தந்தை தான் உண்மையிலேயே உங்களை தூய்மையாக்க முடியும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். எதன் மூலமா தூய்மையாக்குறார்? ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குறாரு. அங்க என்ன செய்யறாங்க? பக்தி மார்க்கத்துல சாஸ்திரங்கள் மூலமா தூய்மையாக முடியாதுன்னு தெரியும் நமக்கு. அப்படிங்கறது ரெண்டுக்கும் கம்பாரிசன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க குருமார்கள் எப்படி இருக்காங்க, இங்க இருக்க குருமார் எப்படி, இங்க இருக்க குரு எப்படி இருக்காரு அப்படிங்கறத. நெக்ஸ்ட் பிரதர், தந்தையின் மீது நாம் எதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. தந்தை வந்து தினமும் புரிய வைக்கிறாரு. இனிமையான குழந்தைங்களே, தந்தையின் மீது ஒரு பொழுதும் சந்தேகத்தை கொண்டு வராதீங்க அப்படிங்கிறாங்க. சந்தேகம் மற்றும் நம்பிக்கை 2 வார்த்தைகள் வந்து இருக்கிறது இல்லையா? தந்தை என்றாலே தந்தை தான். இதுல சந்தேகம்லாம் ஏற்பட முடியாது. ஏன்னா தந்தையை வந்து நினைவு செய்ய முடியாதுன்னு குழந்தைங்களால எல்லாம் சொல்ல முடியாது. யோகா வரதே இல்லைன்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்க. யோகா என்ற வார்த்தையே சரியா இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. யோகாங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. நீங்க நினைவுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். நினைவு யாத்திரை எப்படி இங்க ஸ்தூல யாத்திரைகளுக்கெல்லாம் பாத யாத்திரை எல்லாம் போறாங்க இல்லையா, கடவுளை நீட்டிக்கடன் வச்சு போறாங்க இல்லையா, அது போல நீங்க நினைவு யாத்திரைன்னு தான் சொல்லணும். இதை யோகான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆமா, தந்தை நினைவு செய்ய முடியலன்னா சொல்லாதீங்க. என்ன பாயிண்ட் சொன்னீங்க? சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் நம்பிக்கைங்கிற 2 வார்த்தை இருக்கு.
அப்பா மேல எல்லாம் சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. நம்பிக்கைதான் அதான் இருக்கணும். நல்ல ஒரு ஞான பாயிண்ட் சொல்லுவாரு. நிச்சய புத்தி விஜயந்தி, சம்சய புத்தி வினசந்தி அப்படின்றத சொல்லுவாரு. நிச்சய புத்தி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க, வெற்றியாளரா இருப்பீங்க. உங்களுக்கு சந்தேக புத்தி இருந்துச்சுன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. அதான் சொல்றாரு, நிச்சய புத்தி இந்த சம்சய புத்தி அப்படிங்கிறது, சந்தேக புத்தி நிச்சய புத்தி ரெண்டுக்கும் உள்ள கம்பாரிசன் சொல்றாரு. ரெண்டும் அவ்வளவு முக்கியம். எதுல நிச்சயம் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுவார். 4 விஷயம் சொல்லுவார். நீங்க ஆத்மாங்கிறதுல உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், உங்களுடைய தந்தை பரமாத்மாங்கிறதுல நிச்சயம் இருக்கணும், இந்த டிராமா மீது உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், இந்த பரிவாரத்தின் மீது நிச்சயம் இருக்கணும். 4லயும் உங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சயம் இருந்துச்சுன்னா நீங்க வெற்றியாளரா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லுவார். இந்த 4லயும் ஏதாவது ஒரு இடத்துல எதுலயும் உள்ள உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க. அதான் நிச்சய புத்திக்கும் நம்பிக்கைக்கும் அங்க இதுக்கும் சந்தேக புத்திக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு அப்பா. எதுல நிச்சயம் இருக்கணும்? இந்த 4 விஷயத்துல நிச்சயம் இருக்கணும். எந்த வார்த்தை தூய்மைக்கானது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நீங்க ராஜ ரிஷிகளா இருக்கிறீங்க, ரிஷிங்கிற வார்த்தை தான் தூய்மைக்கானது. நீங்க ராஜ ரிஷிகள் எனில் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பீங்க. பிறகு விஷயத்துல தோல்வி அடைந்து விட்டாலும் இது தூய்மையாக இருப்பீங்க. சிறிது விஷயத்திலும் தோல்வி அடைந்து விட்டாலும் பிறகு ராஜ்யம் கிடைக்காது, பிரஜைகளாக சென்றுடுவீங்க. மிகவும் நஷ்டம் ஏற்பட்டு விடுது. வரிசை கிரமமான பதவி இருக்குது இல்லையா, ஒருவரது பதவியை போன்று மற்றொருவருக்கு கிடைக்காது. இது எல்லையற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமா இருக்கு. தந்தையை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது. விதை மற்றும் மரத்தை புரிந்து கொள்ளணும். மனித சிருஷ்டியானது மரம் போல இருக்குது. இதற்கு ஆலமரத்திற்கான உதாரணம் மிகவும் சரியானது. நமது ஆதிசநாதனா தேவதா தர்மத்தின் வேரானது இப்பொழுது மறைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு புத்தியும் சொல்லுது. மற்ற அனைத்து மரத்தின் கிளைகள் போன்றவை இருக்குது. நாடகப்படி இவை அனைத்தும் ஏற்பட்டு ஆகணும். இதில் வெறுப்பு ஏற்படுவது கிடையாது. நாடகத்துல நடிகர்களுக்குள் வெறுப்பு ஏற்படுமா என்ன? நீங்கள் பதீத்தமாக ஆகிட்டீங்க, இப்ப சுத்தமானவர்களாக ஆகணும்னு தந்தை சொல்றாரு. ராஜ ரிஷின்னு ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட். அந்த ராஜ ரிஷி அப்படின்னா ஆத்மா ராஜாவாவும் இருக்கேன், இப்ப ரிஷியா இருக்கேன். ராஜ ரிஷி, ராஜ யோகின்னு சொல்லுவாரு. ஆத்மா நான் தான் ராஜா. ராஜா தூய்மையா இருந்துச்சுன்னா பதவி உயர்ந்த பதவியா இருக்கும் எங்க சத்தியுகத்துல. அதே இப்ப தூய்மையற்ற நிலையில இருந்துச்சுன்னா அங்க உயர்ந்த பதவி கிடைக்காது, ராஜ்யம் கிடைக்காது, உங்களுக்கு பிரஜைகள்ல சென்றுடுவீங்க. அப்ப ராஜரிஷிக்கு குறிய மரியாதைய நீங்க தூய்மையா கடைபிடிச்சாகணும். ராஜரிஷினாலே தூய்மையா இருக்கக்கூடியவர். அப்ப நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுல கொஞ்சம் கூட தூய்மையில உங்களுக்கு இது வந்துடக்கூடாது, தொய்வு வந்துடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் ஆலமரத்துக்கு உதாரணமா சொல்றாரு இந்த கல்பவருஷ மரத்தை. இப்ப தேவி தேவதா தர்மம் முற்றிலும் அந்த இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆலமரத்தின் உதாரணம். ஏன்னா ஆலமரம் எப்பவுமே விழுதுலதான் ஊன்றி நிக்கும். இப்ப ஒரு மரம் முளைச்சு நிக்குது அப்படின்னா விழுதுகள் இருக்கு இல்லையா, ஆலமரத்துல விழுதுகள், அந்த விழுதுகள்லாம் பூமியில விழுந்து அது ஒரு தண்டு மாதிரி நிக்கும். மேல இருந்து வர அந்த கிளையில இருந்து வர விழுது ஸ்டாண்ட் பண்ணி நிக்கும் அதுக்கு. ஆனா நடுவுல இருக்கு பாத்தீங்க இல்லையா, நடுவுல இருக்கு இல்லையா ஒரு அது இத்து போய் அது எப்பவுமே இத்து போன மாதிரிதான் இருக்கும். அது எதோடைய ஆதாரத்துல நிக்கணும், அந்த விழுதுகளின் ஆதாரத்துலதான் அந்த மரம் நிக்கும். அந்த மாதிரி உதாரணம் ஈஸியா இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்தின் உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா. அப்ப தேவி தேவதா தர்மம் இல்ல அப்படிங்கறது இந்த கிளைகள் தான் இருக்குது. இப்ப அந்த ஒவ்வொரு கிளைகள்லயும் நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப கிறிஸ்துவ தர்மம் இருக்குது பாக்குறோம் நம்ம, பௌத்த தர்மம் இன்னும் சைனால இருக்குது, இஸ்லாமிய தர்மம் இருக்கு, சன்னியாச தர்மம் இருக்குது, சீக்கிய தர்மம் இருக்குது. எல்லாமே இப்ப கிளைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த சனாதன தேவி தேவத தர்மம் தான் இப்ப இல்ல. அதை ஸ்தாபனம் செய்யறதுக்கு தான் இந்த விதை ரூபமான தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கறது சொல்றாரு. ஏன்னா தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கணும்னா முதல்ல நீங்க பிராமணர்கள் ஆகணும். பிராமணர்களை தான் என்ன சொல்லுவாரு, கல்ப விருட்சத்தின் வேறு பகுதியில இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு இல்லையா. அப்ப தந்தை விதையா இருக்காரு, அப்ப வேறா நம்ம தான் இருக்கோம், பிராமணர்களான நாம தான் வேறா இருக்கும். வேர்ல இருந்துதான் மறுபடியும் தண்டு வெளியே வரும்.
வேர் இல்லாம தண்டு வெளியே வராது இல்லையா, விதை இல்லாம வேர் வராது, வேர் இல்லாம தண்டு அப்படிங்கிறப்ப இத ஆலமரத்தின் உதாரணம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றேன். இந்த பிராமணர்கள் இந்த வேர் பகுதின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதனுடைய அடையாளமா தான் இங்க பிள்ளையார காமிச்சிருப்பாங்க. ஆலமரத்து பிள்ளையாரு, வன்னி மரத்து பிள்ளையாருல எங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, மரத்துக்கு அடியில உட்காந்துருக்காங்க. அப்பனா அப்பா நம்மள சொல்றாரு இல்லையா, பிராமணர்கள் நீங்க கல்ப விருட்சத்தின் வேர் பகுதியில உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதேதான் பக்தி மார்க்கத்துல ஆலமரத்துக்கு அடியில அந்த வேர் பகுதியில பிள்ளையார உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, பிராமணர்களுடைய ஒரு சங்கம யுகத்தின் அடையாளம் தான் அந்த பிள்ளையாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், பாபா படிப்பை யாருக்கு கற்பிக்கிறாரு, யாருக்கு கற்பிக்கிறது இல்ல அப்படின்னு பாபா கேக்குறாங்க. உங்களை போன்ற சுகத்தை கண்டவர்கள் வேற யாருமே கிடையாது. நீங்க ஹீரோயின் ஆகணும், உலக ராஜ்யம் ஆளக்கூடியவர்கள் என்கிற போது அளவற்ற குஷி இருக்கணும். பகவான் கற்பிக்கிறாரு, தொடர்ந்து அந்த அளவிற்கு குஷியுடன் இருக்கணும். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கிறாரு, ராஜயோகத்தையும் தந்தை தான் சொல்றாரு. எந்த சரீரதாரியும் கற்பிக்க முடியாது. ஆத்மாக்களுக்கு தந்தை கற்பிக்கிறாரு, ஆத்மாதான் தாரணை செய்து. ஒரே ஒரு முறை தந்தை நடிப்பதற்காக வர்றாரு. ஆத்மாவும் நாடகப்படி நடிப்பை தேவதைகளுக்கு கற்பிக்க மாட்டாரு, அங்கு தேவதைகள் தான் கற்பிப்பாங்க. சங்கம யுகத்துல புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு தந்தை தான் கற்பிக்கிறாரு, நீங்கள் தான் படிக்கிறீங்க. இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் நீங்க புருஷோத்தமரா ஆகுறீங்க. ஆத்மாவுக்கு பரமாத்மா சொல்லி கொடுக்கறாரு, தேவதைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. இப்ப நம்ம பிராமண ஆத்மாக்களா இருக்கிறோம்ல பாபா, அத சொல்றாங்க. அங்க தேவதைங்க தேவதைங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க சத்யுகத்துல. இங்க நம்ம ஆத்மாக்களுக்கு பரமாத்மா சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, இப்படி நடிப்பு சொல்லி தரீங்கிறார். ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு எப்படி நடிக்கிறது, எந்த இந்திரியங்களும் எப்படி எப்படி நடிக்கணும்ன்றத சொல்லித்தராரு இல்லையா. அப்ப நம்ம வார்த்தைகள் இனிமையா பேசணும், கர்மங்கள் அகர்மமா செய்யணும், சுகர்மமா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சொல்லித்தரதெல்லாம் யாரு, பரமாத்மா. பரமாத்மா ஸ்ரீமத்தின் மூலியமா தானே இப்ப நம்ம அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுதான் சத்தியுகத்துல அப்படி வெளிப்பட போகுது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க ஹீரோயின் பார்த்து பண்ண போறீங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப சினிமால கூட ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியா நல்ல முகமலர்ச்சியோட சந்தோஷமா நடிச்சாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அவங்க முகம் வாடி போய் சோகமா ஏன்னா தான் நடிச்சா யாராவது சினிமா பார்க்க போவாங்களா? அது போலதான் அதே போலதான் நீங்களும் இப்ப ஹீரோயின் பார்ட் பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு குஷியோட இந்த உலகத்துல நீங்க பார்ட் பண்ணணும், தேக இந்திரியங்களை ஸ்ரீமத் படி நடத்தும் போது எந்த அளவுக்கு உங்க மீத நீங்க கவனம் கொடுக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கணும் நீங்க அந்த சமயம் பார்ட் பண்றீங்க அப்படின்னா. அப்படி பார்ட் பண்ணணும். நீங்க எப்படி மாடி போன மூஞ்சோட மாடி போன முகத்தோட ஒரு ஆர்வமே இல்லாம என்னத்தான் டிராமாவோ என்னவோ அப்படின்ற நினைவுல எல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா உங்களை எப்படி ஹீரோயின் சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப மன மகிழ்ச்சியோட குஷியா இருந்து நீங்க இந்த பார்ட்டை பிளே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. நமக்கு சக்திசாலி ஸ்திதி உருவாகுவதற்கு பாபா கூறும் யுக்தி என்ன? இதுக்கு என்ன ஆன்சர்னா, அமைதியின் சக்தியை பிரயோகம் செய்யறதுக்கு அந்தர்முகி மற்றும் ஏகாந்தவாசி ஆவதற்கான அவசியம் இருக்குது. குழந்தைகள் அநேகர் சொல்றாங்க அந்தர்முகி ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு அல்லது ஏகாந்தவாசி ஆவதற்காக சமயமே கிடைக்கிறது இல்ல. ஏன்னா சேவையின் ஈடுபாடு, வார்த்தை சக்தியின் ஈடுபாடு மிகவும் அதிகமாகி இருக்குது. ஆனால் இதற்காக சேர்ந்தாற் போல அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கு பதிலாக இடையிடையில சிறிது நேரம் கூட ஒதுக்குவீர்களானால் சக்திசாலி ஸ்திதியை உருவாக்கிடும் அப்படிங்கிறாங்க. இடையிடையே எனக்கு எப்ப டைம் கிடைக்க போதெல்லாம் அப்ப நினைச்சிட்டு சக்கரத்தை சுழட்டிட்டு வந்துடணும். அப்ப உங்களுக்கு சக்திசாலி நிலை வரும். நம்ம இதுக்கு டைம் ஒதுக்கிதான் செய்யணும்னா அதுக்கு முடியாது, டைம் கிடைக்கல அப்படின்னா. கர்மம் செய்யும் போதுதான் சேவை செய்யற நினைவுல இருந்தா கர்ம யோகியா இருந்து சேவை செய்யுங்கன்னு தானே சொல்லியிருக்காரு அப்பா. இப்ப நமக்கு அதை செய்ய பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கர்மா செய்யும் போதும் யோகி நான் ஆத்மா கர்ம இந்திரியங்கள் மூலமா காரியம் செஞ்சுட்டு இருக்கேன், விடுபற்றணும். தேகம் தனியா இருக்கு, நான் ஆத்மா நான் இந்த காரியங்களை செய்துகிட்டு இருக்கேன், இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்ற நினைவுலயே நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப அந்த கர்ம யோகி ஸ்திதி வந்துடும்.
அது நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கர்மாவும் செய்யும் போது அது இடையில இப்ப அவ்வியத்த சமிகை கூட ஒண்ணு வந்துச்சு. நீங்க எந்த ஒரு கர்மா செய்தாலுமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போஸ்டர்ல ஞாபகம் வச்சு நீங்க கர்மா செய்தீங்கன்னா உங்களுக்கு குஷி ஏற்படும்னு சொல்லுவார். இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா அந்த போஸ்டர் ஞாபகம் வச்சு பாருங்க. கிளாஸ் எடுக்கிறோம், அப்ப கையோட அசைவு எப்படி போகுதுன்னு பாருங்க. கை தனியா அப்படி போகுது இல்லையா? அப்ப அது டான்ஸோட ஒரு போஸ்டர் தானே. ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? கையை இப்படி தூக்கி ஆடும் போது கிளாஸ் ஒரு 8 இடத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு போஸ்டர் இல்லையா? ஒரு போட்டோ எடுத்தது மாதிரி தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க அப்படி டான்ஸ் பண்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குஷி ஏற்படும் அப்படிங்கறது சொன்னாரு கர்மயோகி ஸ்திதிக்கு. அப்படி நீங்க ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது இப்படி மன மகிழ்ச்சியோட செய்யணும்னா ஒவ்வொரு காரியத்தையும் நான் விளையாட்டு சேவைதான் செய்யறோம், இருந்தாலும் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே செய்யறோம் அப்படிங்கிற நினைவோட செய்யுங்க அப்படிங்கறத சொல்லுவார். நெக்ஸ்ட் பிரதர், பிராமண வாழ்க்கையில கடினமானதும் சுலபமாக ஆவதற்கு வழி என்ன என்று பாபா சொல்றாங்க. பிராமண வாழ்க்கையில யுத்தம் செய்யறதுக்கு பதிலாக மகிழ்ச்சியில் கொண்டாடுவீர்களானால் கடினமானதும் கூட சுலபமாக ஆகிவிட்டாங்க பாபா. மாயா கிட்ட நம்ம யுத்தம் செய்யறதுக்கு பதிலா மகிழ்ச்சியை கொண்டாட்டம் பண்ணணும் அப்படின்னா கடினமா இருக்கிறது கூட சுலபமா ஆயிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அதான் மன மகிழ்ச்சியோட எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது என்டர்டைன்மெண்ட் போல, பொழுதுபோக்கு போல அனுபவம் ஆகும் உங்களுக்கு அப்படிங்கறது சொல்றாரு. நீங்க லைட்டா இல்லைன்னா டபுள் லைட் சிட்டி அதுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்பா. நான் ஆத்மா இந்த டிராமால என்னுடைய பார்க்க பிளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப எல்லா காரியமும் இந்த ஸ்ரீமத் பணியே செய்தோம்னா மாயா ஏன் தொந்தரவு செய்ய போகுது நம்மள? அப்ப நீங்க லேசான ஸ்திதியில இருந்து கர்மா செய்யணும், அப்ப உங்களுக்கு அது மன மகிழ்ச்சிக்கான விஷயமா மாறிடும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓம் சாந்தி பிரதர். இன்னைக்கு முரளி கேள்வி பதில் முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா.